வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் அமித்ஷா மதுரை வந்தார். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினார். தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றம் நிச்சயம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்ல, இந்த பாணி எப்படி இருக்குன்னா டெல்லி ஒடிசா போல தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் பாருங்க அப்படின்னாரு. அதே நேரத்தில் திமுக மேலே, தமிழக அரசு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள், கொடுக்குற நிதியை சரியாக பயன்படுத்தலை, 39,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கடுக்காக அடுக்கினார் அமித்ஷா. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அபாண்டமானது, அப்பட்டமான பொய், அதே நேரத்தில் பிளவுபடுத்தக்கூடிய சூளுரை அப்படின்னு மறுத்திருக்கிறார் திமுக எம்பி திரு ஆர் ராசா. இந்த குற்றச்சாட்டுகளோடு சேர்ந்து அமித்ஷா சொல்கிறாரு, அங்கெல்லாம் மற்ற மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சோன்னு அங்கெல்லாம் எதிர்கொள்கைகள் சரியா இல்லை, இங்கே திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து பாஜகவால் காலூன்ற முடியாது அப்படின்றார். எத்தனை முறை மோடி வந்தாலும், எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் அதற்கு ஏற்ப எங்களுடைய வெற்றி சதவீதம் இருக்கும், அதிகரிக்கும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார். 2026 அமித்ஷாவுடைய என்டிஏ ஆட்சி இலக்கும் திமுகவின் சவாலும் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு, தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்களும் இணைந்திருக்கிறார். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். நான் முதல்ல திரு குமரகுரு அவர்கள்ட்ட, அமித்ஷா சொன்னார், அது சொன்ன குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அப்பட்டமான பொய், அதில் ஒரு வஞ்சகம் இருக்குது, பிளவுபடுத்தக்கூடிய சூளுரை இருக்குது, இதை தான் ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு ஆர் ராசா குறிப்பிடுறார். ஆர் ராசா அவர்கள் சொல்லும் போது, இன்றைக்கி நான் கூட பார்த்தேன் பேட்டியை, ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இதை பாருங்கள், இங்கே இப்படி நடந்திருக்கு, நாங்கள் இப்படி வந்திருக்கோம், இது வரைக்கும் பாஜக வளர்க்கல, தமிழ்நாட்டில் வளரல, நாங்கள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கோம்னு ஏதாவது ஒன்று கொடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றும் கொடுக்கல. இப்போ 2024 நாங்கள் கூட்டணியோட இருபெரும் கட்சிகள் திமுக அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சு நாங்கள் 18% வாங்கினோம். அந்த 18% மக்களும் ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் தானே போட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் 18% தனியாக நின்று வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருக்கீங்க, இப்போ என்ன வாங்கியிருக்கீங்கன்னா வளர்ச்சி தானே பார்க்கணும். அது எதையுமே தெரியாமல் அப்படியே அந்த அவர் உட்காந்த ஸ்டைலும், அவர் பேசின ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா, சரி அதாவது பேசணும், எல்லாம் பேட்டி கேட்குறாங்க, அவங்க ஏற்ற மாதிரி பேட்டி கேட்குறவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி மோடி இப்படி சொல்கிறாரு, அமித்ஷா அவன் மணிப்பரப்பு பார்க்க சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, நல்லா பேசட்டும். இப்படி பேச பேச மக்களுக்கு அவரை பற்றின புரிதல் வரும். அந்த பேசும்போது அவரோட உடல் மொழி எல்லாம் பார்க்குறாங்க. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம், என்டிஏ ஆட்சி அமையும். ஏன்னா அதிமுக இல்லாமே நாங்கள் 18% வாங்கும்போது ரெண்டும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 15-17 சீட்டு நம்ம ஏற்கனவே அப்படி ஜென்ரலாக சேர்த்தாலே அதிகம் வாங்கும்போது நாங்கள் வளர்ந்துக்கிட்டு வருவோம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவோம். நல்ல உதாரணம் ஒரிசாவும் டெல்லியும். டெல்லி 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகளுக்கு அப்புறம் 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர முடியாதா? ஏன் வர முடியாது? வரலாம் அப்படின்னு சொல்கிறத, அது வேறு சித்தாந்தம், இது வேறு சித்தாந்தம்னா 18% எந்த சித்தாந்தத்தில் வளர்ந்தது? 18% வழங்கும்போது திராவிட ஆட்சி தானே, திராவிட மண்ணு தானே அது. அப்போ மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னும் போது அதை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கணும். முதல்ல இருந்து நல்லா வளர்ந்துட்டு வராங்க, ஆனால் நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறது நல்ல ஒரு பேச்சு. அவங்க வளரவே இல்லை, எங்கே இருக்காங்க, அந்த கொள்கையை இங்கே வராது, அப்படியே பேசிட்டே இருங்க, பேச பேச தான் நாங்கள் வளர்ந்துட்டு வருவோம். அமித்ஷா திரு ராசா அவர்களுடைய உடல் மொழியை சொல்றீங்க, அமித்ஷா அவர்களுடைய பேச்சும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறப்ப சட்டம் ஒழுங்கெல்லாம் இதெல்லாம் பற்றி சொல்கிறப்போ அதையும் கூட எடுப்பாங்களா இல்லையா? அப்படியே 39,000 கோடி ஊழல் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. அப்போ எங்கே ஏது எல்லாம் கணக்கு கேட்பாங்களா? நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதுதான் திமுகவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம எந்த குற்றச்சாட்டும் தேடி அலைய வேண்டியதில்லை, ஆதாரம் தேவையில்லை. ஒயின் ஷாப்பில் டெய்லி 10 ரூபான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது அதிமுக ஆட்சியில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அது நான் சொல்லலை, செந்தில் பாலாஜி சொல்கிறார். அது மாதிரி வாங்குறீங்களாமே, முதல் பதவி ஏற்று வரும்போது 2-3 மாதத்தில் கேட்குறாங்க 10 ரூபா வாங்குறீங்களாமேன்னு. என் கூட காமிங்க, ஒரு இடத்துல காமிங்கன்னார். அப்போ என்ன சொல்லியிருந்தோம்? இல்லை, அதிமுக காலத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க, எங்கள் காலத்தில் நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்கலன்னு சொல்லல. இப்போ எங்கே வாங்குறாங்க காமிங்கன்னு. இந்த எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில் 10 ரூபா வாங்குறாங்கன்னு யார் மேலே போட்டாங்க? நல்லா பாருங்க, நல்லா நீங்களே பாருங்க. 41 இடத்துல அங்கே இருக்கும் வெண்டர், அங்கே இந்த டாஸ்மாகில் இருக்கும் ஊழியர் குப்புசாமி மேலே, ராமசாமி மேலே போட்டாங்க. அவர் வாங்குற மாதிரி அந்த குற்றச்சாட்டு எங்கே இருந்தது? அவர் 100 ரூபா 10 ரூபா வாங்குற மாதிரி. இங்கே எப்படி இருக்கு? இப்போ 10 ரூபா வாங்கும்போது ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, லைட் சரியில்லையா, என் முகம் நல்லா தெரியலையா, நான் தான் இவள் பேர், என் பேர் தான் இது, என் ஊழியர் பேர், நம்பர் வேணுமான்ற. என்ன அர்த்தம்? இந்த பணம் நான் வாங்கவில்லை, இந்த பணம் நான் வாங்கியிருந்தேன்னா இந்த பணம் எனக்கு போகுதுன்னு தான் நான் பயப்படுவேன். இந்த பணம் எனக்கு போல வேற எங்கேயோ போகுது, யாருக்கோ போகிறதுக்கு நான் எதுக்கு உங்கள்கிட்ட திட்டு வாங்கணும்? முகத்தை பாருங்க, இதற்கு ஃப்ளாஷ் லைட் திருப்பி பாருங்க, என் பேர் தான் சொல்கிற அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு இன்னும் நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது.
ஓகே, கேட்போம். நான் திரு சூர்யா வச்சுக்கொண்டார் அவர்கள்ட்ட டெல்லி பாணியில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றார். அதோடைய அர்த்தம் புரியுதா திமுக? என்ன அர்த்தம் என்னவோ புரியாத மாதிரி திரும்பி தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அண்ணன் குமரவருக்கும் தெரியுமே. என்ன வழி அவரே கேட்டது அவரே சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த கேள்வி அவரை கேட்கணும், எப்படிங்க செய்வீங்கன்னு. என்னைய கேட்டீங்க, நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, கூட்டணி பலமாக இருக்கும். எப்படி அதிமுகவை 4 உடைச்சி 4 பேரையும் 4 கட்சியாக்கி 4 எனக்கு ஆதரவு கொடு, இப்போ 4 பாமக 2 2 எண்ணாக்கு 6 இப்படி தான் அது கட்சிகளெல்லாம் உடைக்க வேண்டியது, திரும்பி சேர்த்து இழுத்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது. கட்சியெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருந்தீங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கடவுளையும் உடைச்சி அது சிக்கந்தரா முருகரான்னு ஒரு பஞ்சாயத்து அமித்ஷாவே உருவாக்கி விட்டு போயிட்டார். இதெல்லாம் அவரோட வரலாறு புவியல். அதனால் அவர் என்றைக்கு எங்கே வந்து அமைதியாக இது நல்ல ஸ்டேட்டு, நான் தான் உள்துறை அமைச்சர், கவலையப்படாதீங்க, ஆள்ற முதலமைச்சர், உங்களுக்கு கொடுக்க தவறியதெல்லாம் நான் கொடுக்குறேன், ஏன் பிஜேபி கொடுக்கும், ஏன் நீ 10 பேர் சாவுற, நான் உன்னை காப்பாற்றுறேன், எனக்கா பேசியிருக்காரா? நாங்க நிதி கொடுக்குறோம், தமிழ்நாடு சரியா பயன்படுத்தலை அப்படின்றார். வராத நிதிக்கு பஞ்சாயத்து வச்சு எவ்வளோ போராடி கோர்ட்டுக்கே போயிட்டோம். அதை பற்றி யாராவது ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட போய், ஏன் சார் உங்கள் இதில் இருக்கும்போது கோர்ட்டுக்கே போய் பணம் கேட்குறாங்களே என்னன்னு கேட்டால் பதில் வராது. அவருக்கு அதெல்லாம் தெரியாது, அதை பற்றி அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் அமைதி இல்லை, அதை தாண்டி அவர் 39,000 கோடி ஊழல். சார் இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? அமெரிக்கா ட்ரம்ப்கிட்டே சொல்கிறீங்க? உங்ககிட்ட தான் வந்து நாங்கள்லாம் மனு கொடுக்கணும், மற்ற ஆளெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கொடுக்கணும். சார் உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் கண்ட்ரியில் இதை மாதிரி இவ்வளோ ஊழல் நடக்குது போது வருதுன்னு தமிழ்நாட்டு மேலே புகார்னா ஒன்று ஆளுநர்கிட்ட கொடுக்கணும், இல்லை ஹைகோர்ட்டில் கொடுக்கணும், இல்லைனா ஒன்றியத்தில் கொடுக்கணும். நீங்கள் வந்து எஸ்பி வந்து ஏட்டையாட்ட பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இவர் அமித்ஷா எஸ்பி, இங்கே வந்து ஏட்டையாட்ட வந்து அவர் அண்ணனுக்கு தெரியும் அந்த பாணி. இங்கே வந்து 39,000 கோடி ஊழல் நடக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? அதில் பங்கு வேணுமா? கொடுத்துடலாமா? இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி 10 ரூபா வாங்கவே இல்லையே. செந்தில் பாலாஜி எப்போ சொன்னார்? ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டார். ஓ அப்போனா ரைட்டு. அப்போ இப்பயும் அவர் தான் இருக்கார். இல்லை, இப்போ அவரே தான் சொன்னார் ஊழலே இல்லை, 10 ரூபா வாங்கவே இல்லை. இவ்வளோ நாள் 10 ரூபா வாங்கினதா சொன்னது இவர், இப்போ வந்து வாங்கவே இல்லைன்னு சொல்கிறவர் இவர். சார் இதெல்லாம் வந்து ஒரு உள்துறை அமைச்சருக்கு ஒரு அழகு இல்லை. உள்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாத. டீலிமிட்டேஷனை பற்றி தப்பாக நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்கப்பா. நான் வந்துட்டேன், நான் பேசுகிறேன், நான் தானே முடிவு எடுக்கணும். இப்போ சொல்கிறேன், சாதி ரீதி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிரித்து வேறு மாதிரியாக பார்க்குறேன். அதனால் உனக்கு இடம் ஒதுக்கீட்டில் பிரச்சனை வராது. 888 சீட்டாக இருந்தால் என்ன, குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சவன் நீ, உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், தமிழர்களை மதிக்கிறேன், அதனால் உன் உணர்வை நான் மதிக்கிறேன்னு பேசியிருக்கணும். நாங்கள் எதைன்னு சொன்னால் அதில் மைனஸ் எது ப்ளஸ் எதுன்னு பார்க்கணும். அண்ணன் குமரகுரை விட்டா கரெக்டாக பார்த்து அது எழுதி கொடுப்பாரு. அதெல்லாம் விட்டுறீங்க. அங்கே ஒடிசாக்காரன்ட்ட போய் அங்கே தமிழன் பின்னால் போகலாமா, உனக்கு சூடு இருக்கா சொர்ணம் இருக்கான்னு ஒரு ஹிந்திக்காரர் அமித்ஷா பேசுனதை இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழன்ட்ட உங்களை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் என் பின்னால் வாங்க, இல்லை என்னைய நீங்கள் பாருங்கள், இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்போ நான் திரும்பி கேட்பேன், உட்கார்ந்துருந்த தமிழனுக்கெல்லாம் சூடு சொர்ணம் மான வைக்க இல்லையா சார்? இல்லையான்னு கேட்டேன். அமித்ஷா கேட்டால் அமைதியாக இருக்கீங்க, அடியன் சூர்யா வெட்டி கொண்டாங்க கேட்டால் ஏன் கோவப்படல? அவர் கேட்க திமுக எதிர்த்துல கேட்குறேன். திமுகவை எதிர்த்து இல்லை சார், திமுக ஒடிசாவில் இருக்கிற நேத்து கூட்டத்தில் கேளுங்க, ஒடிசாவில் இருக்க தமிழனை கொச்சைப்படுத்திய பிறகு ஒட்டுமொத்த தமிழனுக்கும் அந்த சூடு சொரணை வரணும்னு நான் நினைக்கிறேன். அது எங்கள் அண்ணனுக்கு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள்லாம் ஒன்றா இருந்து அதை பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன மரியாதை குறைச்சலாக இருக்குது, என்ன தேவையோ பண்ணிட்டு போங்க, இன்னும் 10 கட்சியை கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் என்னவோ ஏடிஎம்கேவை பிரித்து விடாதீர்கள். இதில் வேறு பெரிய பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து தெரியுமா? கூட்டணி என்டிஏ தலைமையில் நடக்குமா, பாஜக தலைமையில் கூட்டணி ஆச்சான். என்னவோ நாளைக்கு காலை ஆட்சிக்கு வந்த மாதிரியும் நீங்கள் என்னவோ உட்காந்துட்டு 2 பேரும் உனக்கு பாதி எனக்கு மீதி, இல்லை இல்லை நான் தான் வச்சுப்பேன், இல்லை இல்லை நீ வச்சுக்க. என்ன சார் கூத்து அடிக்கிறீங்க? முதல்ல நீங்கள் பூத்தி ஏஜெண்டா காணான்னு தேடிட்டு இருக்கீங்க, அப்புறம் இங்கே திரும்பி வந்து நிற்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த கதைக்கு விடுறோன்னு நான் வரமாட்டேன். அமித்ஷாவே சொல்லிவிட்டார் யாரோட ஆட்சி திராவிட கட்சி. அது திராவிட கட்சி இல்லைன்னு அதிமுக திராவிட கட்சியிலேருந்து விலகி போய் அது ஆரிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பக்கம் போயிடுச்சு. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது, இப்போ அது ஆரிய திராவிட முன்னேற்ற கழகம் ஓடிடுச்சு. இப்போ அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிடுச்சு. நாங்கள் அதுக்குள்ளே வரல. எங்கள்
அண்ணன் ராசா என்ன பேட்டி கொடுத்தார்? துண்டு சீட்டு இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பண்ண சொன்ன மாதிரி அவர் கூட கண்டுபிடிச்சிட்டார். உடல் மொழியை பாருனார். என்ன மொழி? கேஷுவலாக உட்காந்து என்னோட குற்றச்சாட்டு, நான் ரெடியாக இருக்கேன், நீ எப்போ வர டேட்டை சொல்லு, டயத்தை ஒதுக்கு, நான் வரேன், பட் ஹிந்தியில் பேசாத, தமிழில் பேசு, இல்லைன்னா மொழிபெயர்க்க பக்கத்தில் ஸ்ரீகாந்த் காரணிச்சை வச்சுக்க, இல்லை அண்ணன் குமரகுரை வச்சுக்க, நான் ரெடியாக இருக்கேன். என்ன குறை இருந்தாலும் வா, 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவோம். இது அவர், இது திராவிட பாணி. உங்கள் பாணி என்ன? இந்த பாணியை எங்கே போய் சொல்கிறது? அதுதான் அவர் அழகாக சொல்கிறாரு. இது திராவிடம், அது வேற பாணி, அது பாசிசம். அதனால் உனக்கு ஒரு வேலையே அமைதியாக இருக்க தமிழ்நாட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இங்கே இது மத கலவரத்தை உருவாக்கணும், ஜாதி கலவரத்தை உருவாக்கணும். இதுதான் அவருடைய எண்ணம். திரு குமரகுரு, அமித்ஷா சொன்னார் 10% கூட நிறைவேற்றலை அப்படின்னாரு. அதான் வாங்க 98% நிறைவேற்றிட்டோம், உட்காந்து பேசுவோமான்னு கேட்குறாரு ஆர்எஸ். நீங்கள் ஒன்று எங்கேயும் போவானே கார்கே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் கூட பார்க்கட்டும், யார் ஒன்றாலும் 2021 மேனிஃபெஸ்டோ டிஎம்கேன்னு அடிக்க சொல்லுங்கள், 505 சரத்து வரும். நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். உண்மையில் நான் மனசாட்சியோடு சொல்கிறேன், 10 இல்லை 7 இல்லை 3 தான். அதுவும் 3 என்ன தெரியுங்களா? வலியுறுத்தப்படும், செயல்படுத்த நிர்பந்திக்கப்படும், மத்திய அரசை அழுத்தம் கொடுக்கப்படும், நாங்கள் போராடுவோம், இப்படி தான் மற்றதெல்லாம் இருக்குது. எது கேஷுவலாக பார்த்தா 10க்கு 7 இல்லை. அவர் சொல்கிற 98 சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கு சொல்லாததையும் பண்ணியிருக்கோம். அதான் ஒரு நிமிஷம், 98 1.5%, 7 தான், 8 தான் அதில் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்தேன். படிச்சுட்டு வரும்போது 80 இருந்துச்சு. நான் படித்தா இப்போ டைம் படித்தா இதில் படிக்காதீங்கன்னுவீங்க. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அது முழுக்க இப்போ நிறைவேற்றலை. சரி, நீங்கள் வாங்க, நீங்களே பார்த்துடலாம், நேராக பேசலான்றது ரைட், வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது ஜேபிசியில் கூட்டம் கூட்டும்போது 2Gயில் கூட்டது யார்? மன்மோகன் சிங் கூப்பிட்டாரு. தயவுசெய்து ராசா அவர்களே ஜேபிசியில் சொல்லுங்கள் என் மேலே என்ன குறைன்னு. இப்போ சிதம்பரம் கூப்பிட்டார், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, ஜேபிசியில் பேசுங்க, என் மேலே என்ன குறைன்னு. போவே இல்லையா கடைசி வரைக்கும் போவே இல்லையா? ஆனால் ஜட்ஜி கதவை திறந்து வச்சுக்கிட்டு வாங்க வாங்க நான் ஜேபிசி நல்லா புரிஞ்சுங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டில யார் கூப்பிட்டது? இப்பொழுது தோழமையோடு இருக்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற காங்கிரஸ் வாவான் கூப்பிடும்போது நீங்க போல, அப்ப போகாது. நீங்க இப்ப வாவான் கூப்பிடுறது உங்க நோக்கம் என்ன? இல்ல, நான் எங்கேயும் போவேன். நான் ஆராசாவோ அமித்ஷாவோ பேச வேண்டாம். நீங்க வெறும் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிங்க. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் படிச்சவங்க கண் கூட நம்ம பாக்குறோம். 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், மகளிர் விடியல் பேருந்து, மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் இருக்கு. எடுத்து பாருங்க. 2500 ரூபாய். அப்புறம் கொரோனாக்கு 10,000 கொடுக்கணும். நாங்கள் டீசல் 4000, டீசலுக்கு 5 ரூபாயும் பெட்ரோலுக்கு 4 ரூபாயும் குறைப்போம். அதில் எடுத்து பாருங்க. மீட்டர் மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டர் மாற்றுவோம். என்னென்ன பேருந்தில் 70 வயசுக்கு மேலே இருக்க இலவச பேருந்து. நான் சும்மா ஒரு டிப் ஐஸ் ஒர்க் தான். அப்படி போட்டு பார்த்தா 10ல் 7 காணும். ஒரே ஒரு நான் என்ன திரும்பி கேட்குறேன், நாங்கள் எல்லாம் 98% நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறோம். பெண்டிங்கை இன்னும் போகிற காலம் நிறைவேற்றுவோம். நினைவுபடுத்துறதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் நான் 100% ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அண்ணா குமரகுரு என்ன எங்களுக்கு ஓட்டா போட போகுது? கேட்போம். நான் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட. திரு செந்தில்வேல், பாஜக தமிழ்நாட்டில் காலுன்ற முடியாது அப்படின்றத தொடர்ந்து திமுக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனால் 18% ஓட்டு வாங்கியாச்சு. அந்த 18ஓட அதிமுகவோட ஓட்டு சேர்க்கிறப்போ 2026 அதை தான் அமித்ஷா கணக்கு பண்றாரு. அது உங்களுக்கு தெரியலையா? மகிழ்ச்சி. அப்படி கணக்கு பண்ணி அவங்க நிக்கிறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. காரணம் பாஜக தோத்து போகும்னு அர்த்தம். அதுக்கு அவங்க சொன்ன கணக்குல இருந்து என்னுடைய அன்பு சகோதரர் குமரகுரு அவர்கள் சொன்ன கணக்குல இருந்து நான் சொல்றேன். அவர் ஒரு கணக்கு சொன்னாரு. அவர் குத்துமதிப்பா அவர் கணக்கு சொல்றாரு. நான் டேட்டாவோடய சொல்லிடுறேன். 2016 சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக தனித்து நின்றது 40.88 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் 2.86, பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் 5.36. பாஜகவும் பாமகவும் அதிமுக கூட்டணியில் அந்த தேர்தலில் இல்லை. ரைட், தனித்து போட்டிட்டார்கள். தனித்து போட்டிட்டு பாஜக வாங்கிய வாக்கு வெறும் 2.86. இதுதான் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் எல்லா காலத்திலையும். அதை நான் ப்ரூவ் பண்றேன். ரைட், இப்போ இவர் சொல்ற மாதிரி அதிமுக, பாஜக, பாமக இந்த 3 ஓரணியில வந்துட்டா இவங்க 3 பேருடைய ஓட்டு சதவீதத்தையும் கூட்டினா அது வரணும். அப்படிதான் குமரகுரு சொல்றாரு. அப்படி கூட்டினா எவ்வளவு தெரியுமா? அது 49.1 விழுக்காடு வரணும். ஆனா போன சட்டமன்ற தேர்தலில் குமரகுரு ஆசைப்பட்ட மாதிரி, அமித்ஷா ஆசைப்பட்ட மாதிரி அதிமுக, பாஜக, பாமக எல்லாரும் ஓரணியில் நின்றார்கள். ஓரணியில் நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 39.71 விழுக்காடு. 9.5 விழுக்காடு குறைந்து போனது. எங்க இருந்து ஏறிச்சு? என்ன டேட்டா இருக்குது? நீங்க சேர்ந்தா ஏறி இருக்கணுமே. கடந்த கால டேட்டா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா சொல்ல, கடைசியா நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் டேட்டா சொல்றேன். பிராக்டிகலா நியர்பை எலெக்ஷன் வச்சு தானே ஒரு கணக்கு பண்ணுவோம். நியர்பை எலெக்ஷனே எடுப்போம், ஒண்ணா எடுப்போம். கடைசியா நடந்த எலெக்ஷன் 2024 நாடாளுமன்ற தேர்தல். எல்லா கணக்கையும் அவங்க கணக்குல எழுதிக்கிட்டாரு நண்பர் அருமை சகோதரர் குமர் அவர்கள் 18 விழுக்காடு என்று.
அவங்க பாஜகவுடைய வாக்கு 11 விழுக்காடு தான் அதுல. அப்புறம் டிடி தினகரன் எங்க சேர்ப்பீங்க, ஓபிஎஸ் எங்க சேர்ப்பீங்க, ஏசி சண்முகத்தை எங்க சேர்ப்பீங்க, ஐயா தேவநாதன் எங்க சேர்ப்பீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? எழுத வேண்டியதான் எல்லாரோட கணக்கு. நம்ம கணக்குல 23 தொகுதியில் போட்டிட்டு பாஜக வாங்கிய விழுக்காடு 11. சரி, இப்ப கணக்கு பண்ணுங்க, 7 தொகுதியில போட்டிட்டு எவ்வளவு வாங்கினாங்க? 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணி இல்லாமலே வெற்றி பெற்றார்களே, அப்பொழுது வாங்கிய வாக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? நண்பர் குமரகுரு சொல்வாரா? 19. அப்புறம் எங்க 2014 19% வாங்கினீங்களா நீங்க? ஆமா. எந்த டேட்டா இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருந்து எடுத்து காட்ட சொல்லுங்க அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள. நீங்க 2014ல 19% வாங்கி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2014ல 19 பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப திமுக சொல்ல முடியுமா? நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. கேள்வி கேட்டீங்க சொன்னேன். நான் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்குது. நான் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை எடுத்தே பேசுறேன். பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக சொல்வது அப்பட்டமான பொய். ரைட்டா? கடைசி அவர்கள் வாக்கிய வாக்கு சதவீதம் என்பது நீங்க ஆப்பிளையும் ஒப்பிடுங்கிறீங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டிட்டு 11 விழுக்காடு. அப்போ ஒரு தொகுதிக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிக்க சொல்லுங்க, விட்டுருங்க. சரி, சட்டமன்ற தேர்தல், அது பிரதமருக்கு நடந்த தேர்தல். நீங்க இங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? 2019 எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? 2014 எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? நடக்கவே இல்லை. சரி சார், நீங்க குறைஞ்சபட்சம் நார்த் இந்தியாவிலேயாவது நீங்க தனித்த பெரும்பான்மையோட வர முடியாத நிலை வந்துடுச்சு. பாஜக மோடி அவர்களே வாரணாசியில் பின்தங்கினார் பல மணி நேரங்களாக வாக்கு எண்ணிக்கையில. எங்க இருந்து வந்துச்சு? அயோத்தியில பாஜக தோத்துச்சு, சபரிமலை இருக்கக்கூடிய தொகுதியில பாஜக தோத்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு விமர்சனத்தை சகோதரர் வைத்தார். ஆராசாவின் உடல் மொழி அப்படின்னாரு. ஆராசா கம்பீரமாக பேசுவதே எங்களுக்கு பல பேருக்கு அது கோபத்தை தருது, அந்த உடல் மொழி எரிச்சலை தருதுன்னா அவர் அப்படித்தான் பேசுவார். ஏன் ஆராசா அப்படி பேசக்கூடாதா? என்ன சிக்கல்? நிர்மலா சீதாராமன் மட்டும் தான் அப்படி பேசணுமா? எப்படி பேசுறாங்க நிர்மலா சீதாராமன்? ஆராசா நிர்மலா சீதாராமன் மாதிரி பேசுறாங்களா? பண மதிப்புல கொரோனா பேரிடர் காலத்துல ரயில்வே டிராக்ல நடந்து போனாங்க சார் இந்த நாட்டினுடைய அப்பாவி பொதுமக்கள். ராகுல் காந்தி என்ன கேட்டாரு? ஏங்க இவங்க பெட்டி படிக்க தூக்கிட்டு இந்த அப்பாவி மக்கள் ரயில்வே டிராக்ல நடந்து போகிறார்களே, சாலைகளில் நடந்து போகிறார்களே இந்த நாட்டின் குடிமக்கள் என்று சொன்ன பொழுது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன உடல் மொழியும் அந்த தொனியும் மொழியும் என்ன தெரியுமா? அவ்வளவு அக்கறை இருந்தா அந்த பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நீங்க கூட நடந்து போங்க. ஒக்கி புயல் பொழுது நான் களத்துல நான் நேரடி சாட்சி. ஒக்கி புயல் பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். கடலுக்குள்ள போன மீனவர்களை காணும். என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஹெலிகாப்டர் அனுப்புங்க, விமானத்தை அனுப்புங்க, கப்பல் அனுப்புங்கன்னு மீனவர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அது இதெல்லாம் சொல்றாங்க. அங்க ஒண்ணு நடக்கல. அங்க நின்னாங்க. நிர்மலா சீதாராமன் அங்கே வந்தார். அவர் பேசுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள், மீனவ சகோதரர்கள், மீனவ சொந்தங்கள் அவங்க கணவனை காணும், சகோதரனை காணும் கேட்கும் போது, ஏய் வாய மூடு, சுமாரு, நான் பேசணுமா வேண்டாமா, சுமார் வாய மூடு, இப்படி பேசிய உடல் மொழி. என்ன என்கிட்ட வீடியோ இருக்குதுங்க. நீங்க ஆராசா உடல் மொழி அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஆராசா, நீங்க என்ன உடல் மொழியை பாத்துட்டீங்க? நீங்க ஆராசா பேசியது, அவர் பேசிய பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுங்க. சரி, நீங்க தரவுகளோட பேசுங்கன்னு சொன்னீங்க. அமித்ஷா நேற்று பேசுகின்ற பொழுது நீங்க பட்டியல் போடுங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மதுரையில இருந்து பேசுறார் திமுக என்ன செஞ்சதுன்னு. மதுரையில மிகப்பெரிய ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை 4 ஆண்டுகளுக்குள் கட்டி முடித்து திறந்தவர் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். மதுரையில ஒரு நூற்றாண்டு நூலகம் திறந்திருக்கிறாரா? கீழடி அருங்காட்சியகம் திறந்திருக்கிறாரா? அலங்காநல்லூர்ல மிகப்பெரிய சல்லிக்கட்டு மைதானத்தை திறந்திருக்கிறாரா? இவ்வளத்தையும் திறந்திருக்கிறாரு. ரைட், நான் என்ன சொல்றேன், இது போக நான் இப்ப நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் திட்டங்கள் எடுப்பேன். 10-15 வருஷமா எய்ம்ஸ காம்பவுண்ட தாண்டி கட்ட முடியல இவங்களால. அந்த எய்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவர் மதுரையில இருந்து கேட்கிறார் அமித்ஷா, ஒரு எய்ம்ஸ கட்டி முடிக்க முடியாத பாஜக இத்தனை திட்டங்களை போட்ட திமுக பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன லாஜிக்? சரி, நீங்க திட்டங்கள் எதுவுமே செய்யல. நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா இல்ல நான் மத்தவங்களுக்கு வழி கொடுக்கணும். நான் அடுத்தவர்கள் நேரத்தை கபலீகரம் செய்ய விரும்பல. நாம என் நேரத்துல பேசிக்கிறேன். நீங்க அடுத்த சுற்று நேரம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் என்று நான் அடுக்க தயார். நான் அடிக்க முடித்த பிறகு என்னுடைய அன்பு சகோதரர் குமரகுரு அவர்கள் அதே மாதிரி திட்டங்களை எடுக்கணும். சரி, ஓகே, பேசுவோம். திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன். முதல்ல அமித்ஷா பேசினாரு 2026 யாருடைய ஆட்சின்றதை தாண்டி. அமித்ஷா பேசினது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு. திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதிமுகவை நோக்கியதாக இந்த கேள்விகளை பார்க்கலாம். அதுக்கு முன்பாக சகோதரர் செந்தில்வேல் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய திறந்ததா சொன்னார். அங்க திறந்தார், இங்க திறந்தார். 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறத திரு செந்தில் சார் சொல்லவே இல்லைங்கிறது அங்க ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போகாதீங்க, அப்பா சொல்ற விளம்பரம் செலவு பண்ணி விளம்பரம் செஞ்சுட்டு 24 மணி நேரம் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு கள்ள மதுவிலே இன்னைக்கு மிகப்பெரிய அவளை கோடிகளை கொட்டுகிற
ஒரு கொடுமை நடக்கிறதை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே வர்றாங்க. உதாரணமா நான் இன்னைக்கு என்ன செந்தில் சார் நம்பல அவன் சொன்னா, எங்க ஊர்ல நான் பேச போறதுக்கு ஒரு 5 அடி பக்கத்துல எழுதி காட்டுறேன். இவ்வளவு மோசமான நிலையில தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசு வைத்திருக்கிறது ஒன்று. இப்போ அதாவது அன்றைக்கு செய்தார் இன்னைக்கு செய்யறாங்க ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மீது மேலாதிக்கம் இல்லை அவங்க செலுத்தலாங்கன்னு சொல்றீங்களே. தமிழ்நாட்டு மீது பேரன்பு கொண்ட ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதில 20 விவசாயிகளை சுட்டுக் கொண்டு விட்டு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று, அதாவது இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு விவசாயிகளை சுட்டுக் கொண்ட முதல் அரசு திமுக அரசு. மறந்து பேசாதீங்க. கருணாநிதிக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இல்ல. இப்போ அடுத்தது நீங்க ஆட்சியில நிறைய சாதனை, மிகப்பெரிய சாதனை. எந்த ஏன் பழசு போனீங்க? 1970, 71, 72. ஆமா, தாவரணியலுங்க. நீங்க விவசாயிகளுடைய கோயம்புத்தூர்ல, பெருமாளூர்ல இன்றைக்கு சமாதி இருக்குது. 13 இடங்கள்ல சமாதி இருக்குது. அந்த சமாதி ஆக்கியதெல்லாம் கருணாநிதி ஆட்சியில் தான். அந்த சமாதிக்கு இன்று வரை திமுக சேர்ந்த யாரும் வருவதே இல்லை. ஏன்? காரணம் என்ன? ஏதாவது எங்க நடந்தது என்னன்னு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் கலந்து பேசுவோம். கலைஞர் நிறைய எதிரிகளுக்கு சமாதி கட்டி இருக்காரு. நான் என்ன பண்றது? ரொம்ப பழைய விஷயமா போனீங்கன்னா விவாதமே திசை மாறிடும். நீங்க சாதனைகளை செய்து விட்டதாக சகோதரன் சொன்னாரு, அண்ணன் சூர்யாரும் சொல்லிட்டு இருந்தாரு. குமரகுரு சொன்னதுக்கு பட்டியல் சொல்ல சொன்னாங்க. பட்டியல ஒண்ணு வேண்டாங்க. அண்ணன் குமரகுரு போய் நானா போய் சொல்றேன் வச்சுங்க. நீங்க தேர்தல் வாக்கு கையில வைங்க, வரிசையா வாசிங்க சார். துணிச்சல் இருந்தா, இவ்வளவு மேடல் பேசுறீங்க, தைரியம் இருந்தா அந்த பட்டியலை வரிசையா ஒவ்வொன்றே சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், எல்லாமே ஒத்துக்கிறேன். நீங்க 98% நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சி கருவில் ஆட்சி நம்புறான். தைரியம் தான் வாக்கு பார்க்கலாம். முழுக்க போய் சொல்லாத செஞ்சோம்னு சொன்னா, சொல்லாத என்ன செஞ்சீங்க, சொன்னதை ஏன் செய்யல? இல்ல ஒரு 98% செஞ்சுட்டாங்களா அப்படின்றதுல ஒரு கேள்வி கேட்கறீங்க. அதுல ஒரு கேள்வி இருக்கு. ஆனா 10% செஞ்சுட்டாங்கன்றதுல ஒரு நியாயம் இருக்கா சார்? சரி, நீங்க வாங்க சார். அண்ணன் குமரகுரு பதிலா சொன்னாரு, நீங்க தவறே சொல்ல, நீங்க நெறியாளர், அவர் பக்கத்துல வந்திருக்காங்க. பட்டியல் ஒண்ணு இல்ல, என்ன இருக்குது, எடுத்து கையில வைங்க, ஒவ்வொன்றா வாசிங்க. சார் இங்க பாருங்க, இவ்வளவு சொல்றமே, மணிகண்டன் போய் சொல்றாரு, குமரகுரு போய் சொல்றாரு, சொல்லுங்க. போய் என்ன ஒத்துக்கிறேன், மனிதே தயாராக்குறோம். எதுக்காக நீங்க போய் சொல்றீங்க? மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்யணும்னு சொல்லி லட்சக்கணக்கான மாணவர்களை வாக்களிக்க செய்து நீங்க தேர்தலில் பொய்யான வாக்குதான் சொல்லி நம்ப வைத்து வாக்கு வாங்கி ஏமாற்றிய பிறகு மீண்டும் 2024 ஆட்சி வருவான்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு மோசமாக மக்களை முட்டாள நினைக்கிறீங்க? அதாவது அதிமுக அடிமையா இருந்ததா கடந்த நாள் பேசுனீங்கல்ல, 4 தான் சரி சொல்லுவீங்க. ஒண்ணு காலம் தவந்து போனான்னு சொல்லுவீங்க, பல்லு பெருசா இருக்குவீங்க. இதை தாண்டி திருப்பி பேசுறாங்க. இதை தாண்டி அதிமுக பேச எடப்பாடியார் 4 காலம் ஆட்சி போது எவ்வளவு மோசமான ஆட்சி தான் நீங்க சொல்லுங்க சார். மக்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத ஸ்டாலினை ஐயா எடப்பாடி ஒப்பிட்டு பேசுறதுக்கு உண்மையை சொன்னால் தார்மீக உரிமையும் திமுக இல்ல. நான் சொல்றேன், இந்திரா காந்தி காலத்துல அவரோட மண்டிட்டு 117 தொகுதி அடகு வைத்து திமுக. அதுக்கப்புறம் கருணாநிதி சோனியா காந்தி கூட 63 தொகுதி ஒதுக்கி மேல இந்த திமுக இன்றைக்கு வாயில பேசுவது என்பது அதிமுக பாத்துக்கும் சார். அடிமையாக்கிறமா ஒழிஞ்சு போற அதிமுக பாத்துக்கு. உங்களுடைய தரப்பை நியாயப்படுத்துவதற்காக ராசாவை பத்தி ஒப்பிட்டு பேசாதீங்க. கடந்த காலத்தில் 21 தேர்தல் போது ராசாவை பேசியது என்ன? வாயில்களை நரக நடை. உண்மையில் திமுக இந்தியாவிலேயே இல்லாத ஒரு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கி அந்த பேச்சு சுதந்திரம் என்கிற பெயரில் மிக மோசமாக முன்னாள் முதலமைச்சரையும் மற்றவர்களையும் பேசிதா இல்லையா? உதாரணமாக சூர்யாவை எடுத்துங்க. அவன் தந்தையை வெற்றி கொண்டான், பேசாத பேச்சுண்டா? தமிழ்நாட்டு வரலாற்றை இந்த மாதிரி நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பயின்றதாக பேசிக்கொண்டு மக்களை மீண்டும் ஏமாத்துறீங்க. மக்கள் ஏமாற தயாரா இல்ல. சரி, அமித்ஷா இந்த ஆட்சி அகற்றிடுவாரா? எந்த ஷா வந்தாலும் முடியாது அப்படின்னு அமித்ஷா அகற்ற போறது இல்ல, மக்கள் அகற்றுவாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரே இன்னைக்கு ஓப்பனாக பேசிட்டாரு. என்னால் முடியாது தான், நல்லா தெரியுது, கல நிலவரமும் தெரியுது, மக்கள் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். போன முறை வரும்போது நான் விடுவேன், நான் பார்க்குறேன், யார் தெரியுமான்னு அமித்ஷாவை சொல்லி அத்தனை நபர்களும் இங்கே பேசின அண்ணா, அதாவது பிஜேபியில் இருக்க அத்தனை தலைவர்களும் ஷானாலே இவங்களுக்கு பயம். அதுவும் எங்கள் அமித்ஷான்னா இங்கே ஆடுது நாற்காலி அப்படின்னு அவ்வளோ பேர் பேசிட்டு, அது எங்கள் அண்ணன் ராஜா
அவர் பேசும்போது என்ன பேசினார், 2026க்கு பிறகு அடுத்த நாளே உங்கள் அத்தனை பேரும் எங்கே வைக்கிறேன் என்று பார், உங்களுக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன், இந்த 7.5 எச்சி ராஜா விட மாட்டேன்னாரு. அவர் 7.5 சனின்னு அவரே தான் சொல்லிட்டாரு, நான் சொல்லலை. அது அவ்வளோலாம் பேசின அமித்ஷா துணிச்சல் திடீர்னு என்னவோ தெரியல படாருன்னு காணா போய் இன்னைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இல்லை சார், அதில் இல்லை மக்கள் வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு, அதுதானே பெரிய செய்தி சார். மக்கள் வெறுப்பில் இருக்கிறது இவர் எந்த நாடி பிடிச்சி பார்த்தாரு சார்? இவர் எந்த நாடியை பிடிச்சி பார்த்தாரு? இடையில ஏதாவது ஒன்று தனியாக நின்று ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. அவரே இங்கே பேதியாகி என்னடா இவன் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நாற்காலி போயிடும் போல் இருக்கு, அண்ணாமலைன்னு அடையாளம் தெரியாமல் அரை மணி நேரமாக கை தட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மூலி திருன்னு முடிச்சாரு. கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எடப்பாடிக்காக அண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் வேலையை முடிச்சுட்டு வெளியில் போன கதை அது சார். அதெல்லாம் விட்டுருங்க, அது பாலிடிக்ஸு. இன்றைக்கி வந்தார், கூட்டிகிட்டு வந்தீங்க, நிர்வாகிகளை பார்த்தாரு, பேசினார். நான் என்னோட பார்வையில் எப்படி பார்க்குறேன்னா ஒரே வரி தான், நீங்கள் என்ன இங்கே வந்தீங்களே என்ன ஓட்டு வாங்குற மாதிரி ஏதாவது 10% அமித்ஷா பேச்சு இன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை எங்கள் முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கு ஏதேனும் நான் பதில் சொல்கிறேன், அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், கவலையப்படாத, இந்த நீட்டு விளக்கு வேணுமா, நீ ஏன் கவலைப்படுற, நான் தரேன் உனக்கு. அமித்ஷா பேச்சு மட்டும் ஓட்டு வாங்கி கொடுத்துருமான்றதை தாண்டி அவருடைய செயல்பாடு அமையுமான்னு கேட்ட அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. அடுத்து சில கட்சிகள் வரும்னு எடப்பாடி சொல்றாரு. அமித்ஷாவுடைய பின்னணி அரசியல் பணிகள் களப்பணிகள் நீங்க பார்க்க மாட்டீங்களா சார்? அந்த களப்பணி தான் ஃபர்ஸ்ட்லேயே விளக்கம் கொடுத்தேன். நல்லா இருந்த அப்பாவும் பிள்ளையும் 2 பேரையும் ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க விட்டு ஏன் கூட வந்துருன்னு சொல்கிற கம்பெனி அவரை பற்றி தெரியாது. ஆளை தூக்கிட்டு வந்து வாஷிங் மிஷினில் அமுக்கி குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஊருக்கு போயிடுவார். அவர் என்ன பெரிய இப்போ ஊழலை பற்றி தெளிவாக சொன்னார். ஊழலை பற்றி சொன்னார். 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையில் ஊழல்னு சொன்னாங்க. பிஜேபி ஒரு ஆள் டிபேட் எடுத்துதா, ஒரு ஆள் நடத்துனாங்களா இந்தியா முழுக்க? யாருக்கு பயந்துக்கிட்டு? அப்படியே நீங்கள் தேர்தல் பத்திரப்பாண்டில் இத்தனை லட்சம் கோடி ஊழல்னு வந்தது பேச்சு, அதுக்கு வசூல் பண்ணி கொடுக்குற ஏஜெண்டே ஈடி தான் அப்படின்னு நம்ம இவ்வளோ கற்றுனமே எங்களுக்கு தொண்டாவி போனது தான் மிச்சம். 10 பைசாவுக்கு பதில் இருக்குன்னு சொல்லுங்கள் கேட்போம். இல்லை எங்கேயாவது இதுக்கு ஏதாவது ஒரு விடை இருக்கா? கடைசியாக எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக இங்கே வந்து மதுரையில் போய் எல்லா தலைவர்கள் பேரையும் சொல்லிட்டு எங்கள் ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாமா? நல்லா இருந்த முருகன் கோயிலில் போய் முருகன் கோயிலை சிக்கந்தர் கோயில் என்று பேசலாமான்னா ஒரு கலவரம் இல்லை, கலவரம் வரும்ல. அங்க ஏற்கனவே யார் வேணாலும் பேசலாம் சார். இல்ல சார், ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை இவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது எப்படி லேண்ட் ஆர்டரை கையாளணும் அப்படி கையாளணும். துறை ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தி மக்கள் மத்தியில் பிளவு இல்லாமல் அமைக்க பார்க்கணும். அனைவருக்கும் அனைத்துமானது இது திமுக அப்படின்னு பேசுகிற இடம் எங்க? உள்துறை அமைச்சர் வந்து நின்றுக்கிட்டு முருகன் மலையை சித்தர் மலர்ந்து என்று சொல்லலாமான்னா முருகனுக்கு யார் பட்டா போட்டு கொடுத்தது? அப்ப சிக்கந்தர் எந்த ஊருக்கு போயிருந்தாரு? இது எல்லாம் பிரச்சனை சார். இது மாதிரி கிளப்பி விடுறதா ஒரு வேலை. உங்களுக்கு புரியுதா? முருகன் மலையை அவர் சொல்றாரு திமுக என்கரேஜ் பண்ணுது ஓட் பேங்க் அரசியலுக்கு. அது ஓட்டு பேங்க் அரசியல் இல்ல சார், உள்ளூர்ல கலவரத்தை உருவாக்குற அரசியல். என் பார்வை சொல்றேன், யார் வேணாலும் பேசலாம். லாண்ட் ஆர்டர் கையில வச்சிருக்க நம்ம கவர்னர் வந்து சொல்லிட்டு போவார், கார் நேரா போவோம், வைக்க போற பார்த்ததுன்னா நிப்பாட்டி கொளுத்தி விட்டுட்டு லாண்ட் ஆர்டர் சரியில்லைம்பாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு உள்துறை அமைச்சர் அவரு போய் அங்கே ஒரு மத கலவரம் வர்ற மாதிரி இது முருகனோட மலை, நாங்கள் இது வரைக்கும் சிக்கந்தர் மலைன்னு சொன்னோம்மா, இது வரைக்கும் பேசியிருக்கோம்மா, அது முருகன் எல்லாருக்கும் தெரியும். முருகனாக இருக்கட்டும், இங்கே இஸ்லாமியராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே இடத்துல குடியிருக்கிற கடவுள். கடவுள்லாம் கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கு. இது அன்கண்ட்ரோலில் போகிறது அமித்ஷா தான். அமித்ஷா ஊருக்குள்ள வந்தாதான் கடவுளும் அன்கான்சியஸாக போயிடுது. திரு குமரகுரு, இது வந்து பிளவுபடுத்தக்கூடிய சூளுரை இருக்கு அப்படின்னு ஆராசா சொல்றார். அவர் திருப்பரங்குன்ற விஷயம் பேசுறது, முருகன் மாநாடு பேசுறது, இது எல்லாமே அதனுடைய நோக்கம் அப்படின்னு. சிக்கந்தர் மலையின் ஏன் புதுசாக கிளப்புறன்னு நண்பர் கேட்குறாரு. ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். முருகன் திருப்பரங்குன்ற மலை எப்படி சிக்கந்தர் மலையா ரெவன்யூ ரெக்கார்டில் மாறுச்சுன்றது தானே கேட்குறோம். திடீர்னு ஒரு ஆடு எடுத்துகிட்டு போய் வெட்ட போகிறேன்னு சொன்னது அவங்க, வெட்டாதீங்கன்னு சொன்னது நாம. நவாஸ் கனி வந்து வெட்டுவோம், நீ ஏன் தடுக்கிறேன்னு கேட்டது அவங்க, பிரியாணி சாப்பிட்டது அவங்க, பிரச்சனையை பெருசாகிறது நீங்கள். ஆனால் நம்ம வந்து இல்லைங்க இது முருகன் இடம் தாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அடுத்து 1 ஹவரில் 15,000 30,000 பேர் கூடுறாங்கன்னா எதனால கூடுறாங்க? அங்கே எல்லாரையும் வச்சு அரசு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் பண்ணியிருக்கு. இல்லைங்க, எதுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்தீங்க? இல்லை, யார் கொண்டு வரா? திரும்ப ஆடு எடுத்துகிட்டு போனது யார்? நம்ம இந்துக்களா? அப்போ அவங்க நிறுத்தணும் போது அங்கே வந்து யார் வரணும்? கலெக்டர் வரணும். நவாஸ் கனி வராரு.
ஏன் ஆட்ட விட மாட்டீங்கன்னாரு. யார் கலவரம் பண்ணுறது புரிஞ்சுங்க. நவாஸ்கன் என்றவர் ராமநாதபுரம் எம்பி, அவர் இங்கே வந்துட்டு நான் அப்படி வரல, நான் வந்து இந்த சேர்மனாக வரேன் அப்படி நிறுத்தினது அவரு. அங்க பிரியாணி சாப்பிட்டது அது. இது உள்ள போனீங்கன்னா இது உள்ள மனசாட்சியே பேசுவோம் சார். அதை கொண்டுட்டு போய் பிரச்சனை ஆக்கி பெருசாக்கி கொண்டுட்டு போனதே பிஜேபி சார். ஆனா அது அப்படியே இருக்கட்டும். தமிழ்நாட்டில் நாங்க அமைதிப்படுத்திட்டோம். இப்ப அமித்ஷா வந்தாங்க, நீங்க விளக்கம் கேட்டீங்க, விளக்கம் கேட்டீங்க. ஒரு பக்கம் இவங்க பிஜேபி வளரல, பிஜேபிக்கு யாரும் இல்ல. அவர் செந்தில் கேட்டீங்கன்னா பிஜேபி 2% 1.5% அவ்வளவுதான் இருக்கு. கோர்ட் ஆர்டர் பட்டோம்னு 25,000 பேர் கூடுறாங்களே, எதனால கூடுறாங்க? எல்லாம் பிஜேபிக்காக கூடுறாங்களா? இந்து மக்கள் எதுக்காகன்னா ஏன் தேவையில்லாம் பிரச்சனை பண்றீங்க, மத கலவரம் ஏன் தூண்டுறீங்கன்னு வந்து நின்றவங்க. இவங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ணல, அவங்க பண்ணதுக்கு முருகன் மடம் நடத்துறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம செந்தில் அழகா சொன்னார், உடல் மொழி என்ன உடல் மொழின்னு. நிர்மலா சீதாராமன் நீங்க விமர்சிக்காத நாங்க விமர்சிக்கிறோம். என்ன உடல் மொழி? அப்ப நாம யாரும் அப்படி கேட்கலையே, ஏன் அப்படி கேட்கறீங்கன்னா அது உங்க உரிமை. நாங்க இப்ப சொல்றது அவர் சொன்ன பதில் எப்படி சொன்னாருன்னா, அங்க போய் கேளுங்க, ஏன் மணிப்பூர் போலியா நீங்க என்ன பண்ணி இப்படி யாராவது பேட்டி கொடுப்பாங்களான்னு நான் கேட்குறேன். யாரை பற்றி தப்பாக சொல்லலை. அவர் சொன்ன விதம் வந்து இல்லைங்க மணிப்பூரில் போய் பார்க்க வேண்டியது தானே, ஏன் இப்படி பேசுகிறாருன்னு இல்லை. மணிப்பூரில் பார்த்தாரு அவர் இன்னமும் பேசுகிறாரு, என்னமோ இப்படி பேசுறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும் மொழியான்னு கேட்டேன். அவர் செந்தில் எங்கேயும் போக வேண்டாம் ஊழலுக்குலாம். அவர் பக்கத்து வீட்டில் பக்கத்து ரோட்டில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில் காலை 6 மணிக்கு போக சொல்லுங்க, திறந்து இருக்கும், ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்க. நான் இப்போ மூடுறேங்க இதுன்னு சொல்லுங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து ஊழலை ஒழிச்சிடுன்னு சொல்லுங்க. நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு ஊழல் நடக்குது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எல்லாம் தமிழக மக்கள் அத்தனை பேர் புரிஞ்சிக்க வேண்டியது, சோலார் கனெக்ஷன் வாங்குறேன், சப்சிடியோட சோலார் கனெக்ஷன் வாங்குற வீட்டுக்கு அதை ரிட்டர்ன் மீட்டர் கேட்கறதுக்கு 6 மாதம் இபியில் வருதுன்றாங்க. ஏன் வருது? 6 மாதம் ரிட்டர்ன் போச்சுன்னா எனக்கு இபி மீட்டர் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் கட்ட விடாம பண்ணுறதுக்கு வருது இருங்க 6 மாசமா அலைய விடுறது யாரு? இந்த ஆட்சி. நீங்க இந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம நேரா நான் வந்து இல்ல சஃபாலஜிஸ்ட் மாதிரி நான் இதை எடுத்துறேன் அப்படி நீங்க அதையும் ஒண்ணுன்னு சொல்லுங்க. 2021 ரொம்ப அழகா சொன்னார். 2021 நாங்கெல்லாம் கூட்டணியோட அதிமுக நின்னோம், நீங்களும் நின்னீங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் வந்து நடக்கிற எலெக்ஷன் யாரு? ஜெயலலிதாங்கிற மாபெரும் ஒரு ஆளுமை இல்லாத நேரத்துல ஒரு சாதாரண தொண்டனாக வாழ்க்கை தொடங்கிய எடப்பாடிகள் தலைமையில ஒரு கட்சி வருது. எவ்வளவு சீட்டு? 67 சீட்டு. உங்களுக்கும் அதிமுக திமுக எவ்வளவு வித்தியாசம்? 2%. எது பெருசு? இல்ல சார், மொத்தமா வந்து 5%. சரி சார், 5% வச்சுங்க, 10 வச்சுங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 67 எம்எல்ஏக்கள் வராங்க. அங்க 3வது முறையாக பிரதமர் வராரு, 240 இருக்கிறாரு. சொல்றாரு 3வது முறை ட்ரெயிலிங் 240 தான் வந்து. உங்களால ஒரு தடவை ஜெயிக்க முடியலையே. யாரு கூட யாரை கம்பேர் பண்றீங்க? கன்சிக்யூட்டிவா 3வது தடவைங்க. எது பெருமை? அதிமுக 2வது முறை ஆட்சி அமைக்குது அப்படின்னா ஏத்துக்கிறீங்க, திமுக ஆட்சி அமைக்குது அதெல்லாம் இல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றீங்க. திமுக 2வது முறை ஆட்சி அமைச்சதுன்னா நான் ஆன்டி இன்கம்பன்சி சொல்ல முடியாது இல்ல. நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றாரு. அப்ப எலெக்ஷன் தேர்தல் பரப்புரை என்ன சொல்றது? அவர் ஜெயிச்சு வருங்க நாங்களாம் வீட்டுக்கு போயிடும் சொல்றதா? என்னங்க இது லாஜிக்? நான் சொல்றேன் யார் மக்கள் வந்து இதோருங்க எதெல்லாம் விட்டுருங்க. இப்ப ரீசெண்டா நடந்த விஷயம் சொல்றேன். இந்த 2 வாரமா இந்த டாஸ்மாக்ல நடந்த ஊழலும் ரத்தீஷ் இந்த ஆகாஷ் இவங்க பண்ண அட்டுழியங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருக்கும். ஸ்டே வெக்கேட் ஆகட்டும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. திரு செந்தில்வேல், அமித்ஷா அடிக்கடி வர்றாரு அப்படின்னா அவருடைய நீண்ட கால திட்டமிடுதல், அமித்ஷாவுடைய பின்னணி அரசியல் அப்படின்றது எப்படி அதிமுக கூட்டணிக்கு வந்தது, அடுத்து பாமக வருமா, அப்படி இவ்வளவு கேள்விகள் இருக்கப்போ இன்னும் சொன்னா நேற்று காலையில தாவேக்காலாம் கூட்டணிக்கு வருமா அப்படின்லாம் இன்டர்நெட்ல பேசியிருக்காங்க அப்படின்ற தகவல் கூட வந்தது. ஒரு தேர்தலுக்கான ஒரு திட்டமிடுதல் இல்லாம அடிக்கடி வர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்பாக நீங்க இருக்கிற ஆண்டோர் மிகுந்த அங்க இந்த அவை, என்னுடைய சகோதரர் குமரகுரு உள்ளிட்ட எல்லாருக்கும் சேர்த்து மரியாதைக்குரிய நெறியாளர் கார்கே உள்ளிட்டவர்களும் கேட்கிறேன். நான் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருக்கேன் பிரதமர் பதவி என்பது அரசு பதவி அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா முதல் முறையா இந்திய வரலாற்றுல பிரதமர் போஸ்டையே தனியார் ஆக்கின ஒரே பெருமை நம்ம ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் மோடிக்கு தான் சேரும். PM கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு வசூலிச்சாரு. 10,000 கோடி ஆட்டையை போட்டார். 10,000 கோடி இல்ல. ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் டாஸ்மாக்ல இவ்வளவு நீங்க ஊழல் சொல்லிட்டு பயன்படுத்துவேன். நான் தான் சார் குதிப்பேன். இல்ல சார் அப்படி இல்ல. PM கேர் ஊழல் இல்லையா? PM கேர் ஊழல் இல்லையா? சார் PM கேர் நீங்க பேசுறதா அமைதியா தானே இருக்கீங்க. நீங்க இல்ல சார் வார்த்தை கண்டிக்கிறீங்க, வார்த்தை கண்டிக்கிறேன். ஓகே நான் அந்த வார்த்தையை நான் அந்த வார்த்தையை திரும்ப பெறுகிறேன். குமரகுரு அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து நான் அந்த வார்த்தையை திரும்ப பெற்று சொல்கிறேன். மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் 10,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார். அப்படி வச்சுப்போம். ஆட்டையை போட்டாருங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஊழல் செய்தார். அப்ப பிரதமர் மோடியினுடைய ஊழலை யார் கேள்வி கேட்கிறது? அதுவும் எப்ப ஊழல் செய்தார்? மக்கள் கொத்து கொத்தாக கொரோனாவில் மாண்டு மடித்து கொண்டிருந்த பொழுது என்ன கேட்டார்?
மக்களுக்கு நிதி உதவி செய்யறதுக்கு நிதி தாங்க, நான் பிஎம் கேர் ஃபண்டுன்னு வசூலிக்கிறேன்னாரு. மக்கள், தொழிலதிபர்கள் எல்லோரும், சாமானிய மக்கள் எல்லாரும் காசு அள்ளி கொடுத்தான். 10,000 கோடி ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்கலங்கும் போது ஆர்டிஐல கேட்கிறோம், ஐயா இந்த பிஎம் கேர் ஃபண்டுல எவ்வளவுயா பணம் வந்துச்சு, அதுல மக்களுக்கு எவ்வளவுயா கொடுத்தீங்கன்னு கேட்டா அதை பத்தி கணக்கு சொல்ல முடியாதுன்னு மோடி ஐயா. ஏங்க கணக்கு சொல்ல முடியாது? அது தனியார் அறக்கட்டளைன்னாரு. பிஎம் பதவியை தனியார் ஆக்கியது எவ்வளவு பெரிய ஊழல் நீங்க பேசுறீங்க. டாஸ்மாக பத்தி இவ்வளவு கொதிச்சாங்க. உத்தரப்பிரதேசம் தான் இன்னைக்கு டாஸ்மாக்ல, அதாவது இங்க டாஸ்மாக் சொல்றாங்க, அங்க மதுபான விற்பனையில இந்தியாவிலேயே 2000 கடைகளை ஓராண்டில் திறந்து, ரைட்டா, ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ. மெட்ரோ ரயில் நிலையங்கள், பொது இடங்கள்ல தண்ணி அடிக்கிறதுக்கு அனுமதி யாரு? ஐயா யோகி ஆதித்யநாத். இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில உங்க பாஜக கூட்டணி ஆட்சி, சாராயமும் கல்லும் மதுபான கடைகளும் ஆறா ஓடுது. பாண்டிச்சேரினாலே எதுக்கு ஸ்பெஷல்னு தெரியும். கொந்தளிங்க அங்க போய் எவ்வளவு ஏமாத்துறீங்க எல்லாரையும். நான் ஒரு நிமிஷம் காரிங்க, அப்படி இல்ல விஷுவ பேசுவோம். நான் ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் என்னென்ன பேசுறாங்க? என்னுடைய இனிய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் எங்க போனார்? நான் பேசட்டுமா? பாச்சாத்தி பத்தி பேசுவோமா? சரினா யாருன்னு பேசுவோமா? எல்லாத்தையும் பேசுவோமா? எடுத்து சந்திரலேகா முகத்துல ஆசிட் அடிச்சதுல இருந்து ஒண்ணு பேசணும். அது விவாதம். நீங்க கேட்ட கேள்வி என்ன? நீங்க கேட்ட கேள்வி என்ன? ஒரு நிமிஷம் நான் சார், நீங்க பேசுறாருல சார், எங்கெல்லாம் போனார் அவரு? என்னதுன்னா எவ்வளவு பேசுனீங்க? பொறுமையா கேளுங்க. ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு? சார் ரொம்ப பின் பாயிண்டா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன? அதிமுக என்ன சொல்லுது? கூட்டணி ஆட்சியே கிடையாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் மோடி, இவர் மரியாதைக்குரிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகின்ற பொழுது 2 இடங்களில் என்ன சொன்னார் தெரியுமா? நேரடியாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சினே சொல்லிட்டாரு. பாஜக கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார். இந்த நிமிடம் வரை அஇஅதிமுக பதில் வரல. சாதனைகளை கேட்டாங்க. நான் சொல்றேன் சார், ஆட்சிக்கு வந்தவுடன் லிட்டர் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் விலையை, டீசல் விலையை, கேஸ் விலையை ஏத்தி விட்டார் மோடி. நீங்க ஸ்டாலினை பார்த்து கேட்கலாமா நீங்க கேள்வி? ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினாரு. மகளிருக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய். சென்னையில பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை 2 ஆண்டுகளில் கட்டி முடித்தார். எய்ம்ஸ் 10 வருஷத்தை தாண்டி கட்டி முடிக்க முடியாது. நீங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை எப்படி நிறைவேற்றினீங்கன்னு கேக்குறீங்க. மிகப்பெரிய நூலகங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டினார். சாமானிய அரசு பள்ளி மாணவிகள், உண்டு உறைவிட பள்ளி மாணவிகள், விழிப்பு நிலை மாணவிகள், பழங்குடியின மாணவ மாணவிகள் ஐஐடியில சேர்றாங்க. இந்த ஆட்சியில ஜேஇஇ பாஸ் பண்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை வெளிநாட்டுக்கு கூட்டு போயிட்டு வராரு, ஜப்பான் கூட்டு போயிட்டு வராரு. 7 விடுதலையை சாத்தியப்படுத்தணும், இஸ்லாமியர் விடுதலை சாத்தியப்படுத்தணும், அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர்கள் அப்படிங்கறது இந்த அரசு சாத்தியப்படுத்தி காட்டி இருக்குது. 5 குளங்களை சென்னையில போன 6 மாசத்துல புதுசா சென்னையில சில காட்சியா சொல்லணும் 5 குளங்களை வெட்டி இருக்கிறாரு. எங்க? இங்க கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல. எதுக்கு? வேளச்சேரி பகுதி ஒவ்வொரு வாட்டியும் மழை வெள்ளத்துல சிக்குதுன்னு சொல்லி அந்த தண்ணீர் போன முறை மழை வெள்ளத்துல தேங்கிய தண்ணீர் அங்க தேங்காம வேளச்சேரி எப்படி தப்பிச்சது? மந்திரவாதி கூட்டு வந்து மந்திரம் போட்டோமா? அவ்வளவு தண்ணி அந்த 5 குளங்கள் வெட்டப்பட்ட 5 குளங்களுக்கு வந்துச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட நான் அடுக்குவேன், என்னால முடியும். இங்க நீங்க என்ன பேசுறீங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நியோ டைட்டில் பார்க், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிளாம்பா. ஒரு நிமிஷம் கார்கே, இவங்க அவ்வளவு பெரிய இதை கொண்டு வந்தாங்க. யாரு? முத்தமிழன் டாக்டர் கலைஞர் பெரிய தலைமைச் செயலகம் கட்டினாரு. ஜெயலலிதா கலைஞர் கட்டினாருங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் மாத்தி நாங்க போக மாட்டேன்னாங்க. பறக்கும் சாலை போட்டார் மதுரவாயில், அப்படியே நிப்பாட்டி விட்டு போயிட்டாங்க. இந்த அரசு அப்படி செஞ்சுதா? இன்னமும் அம்மா உணவகம் செயல்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இவங்க போகும்போது பாதியில நின்று இருந்துச்சு. அதை விரைந்து முடித்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதிமுக கொண்டு வந்துச்சுங்கிறதுக்காக நிப்பாட்டல, அதை திறந்தார். திருச்சி பேருந்து நிலையத்தை போய் பாருங்க, பேருந்து நிலையம் விமான நிலையமான அசந்து போவீங்க. திட்டங்களை பத்தி மட்டும் பேசுறதுக்கு ஒரு டிபேட் வைங்க காரியம். நான் வர்றேன். இதை பார்த்து ஒரு 10 திட்டத்தை சொல்லி அமித்ஷா பேசிருக்கணும். மதுரையில பேசல. குறைஞ்சபட்சம் ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கலன்னு கூட பேசல. தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தேவைன்னு பேசல. பேரிடர் மேலாண்மை நிதியை பத்தி பேசல. என்ன பேசுறீங்க? சரி, குறுக்கிட்டீங்க. செந்தில் அவர்கள் சொன்னதுக்கு ஒரே விஷயம், பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. தமிழக முதல்வர் நிவாரண நிதி மாதிரி பிஎம் கேர்ஸ்ன்னு இருக்கு. தயவுசெய்து ரெண்டுத்தையும் பாருங்க. ரெண்டுத்தையும் நடத்துறது ட்ரஸ்ட் தான். அப்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற முதல்வர் நிவாரண நிதியில இங்க முதல்வர் ஊழல் செஞ்சாருன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நாங்க கணக்கு கொடுக்கறோம்ங்கற. நீங்க ஏன் கணக்கு இதுவும் கொடுக்க முடியாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நிவாரண நிதி நாளை காலையில தயவுசெய்து ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆர்டிஐல செந்தில் அவர்கள் நாளை காலையில முதல்வர் நிவாரண நிதி எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு செலவு பண்ணி கேளுங்க. ஆர்டிஐல அது வராது, பிஎம் கேர் வராது, இதுவும் வராது. தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. இல்ல கார்கே 2 கேள்வி இல்ல கார்கே மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். பிஎம் ரிலீஃப் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கின்ற பொழுது தனியாக ஒரு அறக்கட்டளை மூலமாக பிஎம் கேர் ஃபண்ட் என்று ஒன்றை புதிதாக உருவாக்கி பணம் வசூலித்து கணக்கு சொல்லாதனால அந்த கேள்வி வருது. நீங்க முதல்ல சொன்னது ரெண்டு ட்ரஸ்ட் செந்தில் நீங்க சொன்னது அதே அக்கவுண்ட் நீங்க சொன்னது நல்லா கேட்டுங்க. நீங்க சொன்னது ட்ரஸ்ட் ரெண்டு ட்ரஸ்ட் ஆக்கி ட்ரஸ்ட் தனக்கு கூட லாக்கிட்டீங்க. ரெண்டும் ட்ரஸ்ட். நீங்க இன்னொரு சொல்றேன் இருக்கின்ற பொழுது ஏன் புதிதா ஒன்னு ஆரம்பிச்சீங்க சார்? அதான் கேள்வி. கிளாரிட்டி சொல்லிடுறேன். ஏன் கேர்ஸ்னா இந்த பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல சுனாமி போன்ற மெடிக்கல் எமர்ஜென்சி வரலை.
அது முழுக்க 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 வேற விஷயத்துக்காக பண்ணது. எடுத்து படிங்க. அதுல சுனாமி வரும், அதெல்லாம் வரும். இதுல வராது. மெடிக்கல் இது இஷ்யூ வந்து அறக்கட்டளையா இல்லையா அப்படிங்கிறது. அறக்கட்டளை ரெண்டுமே அறக்கட்டளைன்றீங்களா? இங்க எதற்கு பிரதமர் நிவாரண நிதி அறக்கட்டளை, இதுவும் அறக்கட்டளை. ஓகே அந்த டிபேட் ஏன் பண்ணாங்கன்னா ஓகே ஓகே. நான் பொங்கலூர் மணியன் என்ன பண்ணியிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல அப்படி நீங்க பெரிய பட்டியல் போட்டாரு செந்தில்வேல். இப்போ பண்ணாததுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது அப்படின்னா, செய்த திட்டங்கள்ல மகளிர் உதவித்தொகையோ பேருந்தோ இதெல்லாம் ஓட்டு வாங்கி கொடுக்காதா திமுகவுக்கு? சார் நான் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றேன். நண்பர் செந்தில்வேல் அவருக்கும் சொல்றேன், இந்த 1000 ரூபாய் இதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான கோடியை நீங்க ஊழல் பண்ணிக்கிறேன்னு திரும்ப சொல்றோம். அது மட்டுமல்ல, நான் முன்கூட்டியே சொன்னேன், அந்த பட்டியல் எடுத்து வைங்க, தேர்தல் வாக்குறுதி பட்டியல் எடுத்து வைங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க சொல்றேன். நீங்க 10 சொன்னீங்க, 504 இருக்குது, 520 தேர்தல் நேரம் சொன்ன 520. முக்கியமாக நீங்க மாதந்தோறும் நீங்க வந்து மின்கட்டணம் வசூல் சொன்னீங்களா, இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தலையே. நான் திரும்ப சொன்னேன், விவசாயிகளுக்கு அந்த விவசாய கடன் ரத்துன்னு சொன்னீங்க, பண்ணலையே. மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணலையே. இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பட்டியல சொல்லுங்க. அடுத்தது கூட்டாட்சி சார், இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு சின்ன இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு 10 வாக்குறுதியை நீங்க சொல்லுங்க. இன்னும் எனக்கு சொல்லுங்க சார். நீங்க 100 நாள் வேலை என்ன சொன்னீங்க? 150 நாள் பண்ணீங்களா? நீங்க அதே மாதிரி ஓய்வு தொகை சொன்னீங்களே, கூடுதல் பண்ண சொன்னீங்களா? இப்ப நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்ல சார், இல்ல நீங்க ஒண்ணு வேண்டாம். செந்தில் சார் நானும் தனியா டிபேட் யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க, பட்டியல கையில வச்சுக்குவோம். சரி, இப்ப நேரம் எல்லாம் பேச வேண்டாம். இல்ல இது வந்து செந்தில் சார், இது வந்து மணிகண்டன் மறைப்பதோ அந்த குமரகுரு மறைப்பதோ அல்ல. இது வந்து இணையத்திலே இருக்குது, எடுத்து கையில வச்சு பேசலாம், ஒன்றும் பெரிய பதறமே இல்ல. அடுத்து பெரிய சந்தேகம், உங்களுக்கு பெரிய சந்தேகம் என்ன, கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் அமித்ஷா சார். நீங்க சொல்லுங்க சார், திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்களா? இந்தியா கூட்டணி சொல்றீங்களா? இப்போ அதே மாதிரிதான் கூட்டாட்சி வேறு, கூட்டணி ஆட்சி வேறு. அதிமுக கூட்டாட்சின்னு சொல்லவே இல்லை. இந்த கூட்டணி என்றால் அவர்களெல்லாம் இணைந்து வாக்களித்து வாக்கு சேர்த்து அதிமுக ஆட்சி அமைக்கும். இல்ல எல்லாரும் அதிமுக பயம் இல்ல, சந்தேகம் இல்ல. நீங்கள் மக்கள் மத்தியில் அமித்ஷா சொல்லுதல் சார், ஒரு நிமிஷம், அமித்ஷா சொல்லுதல எந்த அச்சமும் அதிமுக இல்ல. அதிமுக பதில் சொல்லுங்கிறீங்க, சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும். பிஜேபி உள்ளிட்ட எல்லா கட்சியுமே அவர் கூட்டணியில் பங்கு வருவதை, அவர்கள் ஆதரவோடு ஆட்சி அமைப்பதை இந்த பொருள்படம் நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. மூன்றாவது, திரும்ப சொல்றீங்க, ஆர்எஸ் சொன்னாரு, நீங்க அதை மீட்டு போகல. ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரு? நீங்க தமிழ்நாடு, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல திமுக அதிக வழக்குகள் வாங்கியவர் வெற்றி கொண்டான். அந்த குடும்பம் ஞாதி இல்லாம இருக்குது. ஆனா அதிமுக இருந்து போன 10 பேர் மந்திரி, வேற கட்சி உடனே மந்திரி. எப்படி? அப்ப இது வந்து திமுக தன் கட்சிக்கு தியாகம் செய்வனை, தன் கட்சிக்கு உழைப்ப, அவர் மகன், நான் மறந்து முடியாது ஞாபகம் தான் பேசிட்டு அவர் மகன், அவருக்கு என்ன உயர் கொடுத்தீங்க? அப்போ உழைப்பவருக்கு ஒரு மாதிரி, உழைப்பு இல்லாம வந்தவருக்கு ஒரு மாதிரி. வேறு கட்சி நீங்க சொன்னீங்களா, வேறு கட்சியில வந்து ஆமா அதிமுகவே ஊழல் பண்ணியே செந்தில் பாலாஜியே உயர்த்து வச்சுங்க. எப்படி? அவர் தியாகியா இல்ல மிகப்பெரிய திமுகவுக்கு சேவை செய்வாரா? ஒழுங்காக கப்பம் கட்டுவா நம்பிக்கையா? இப்ப அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாங்க? ஊடகத்துக்கு கூட மோசமான வார்த்தையில் விமர்சிச்சாரு. திமுக வாடிக்கை தான். இவன் நீங்க போய் வந்து அதிமுக பேசலாமா? நான் இன்னும் சார், நீங்க ஒரே சொல்லுங்க, நீங்க அந்த ஃபண்ட் பத்தி நிறைய சொன்னீங்க, மோடி ஏமாத்தான்னு சொன்னீங்க. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கடந்த காலங்கள்ல அறிவாலயம் கட்டும் போது கட்டண நிதிக்காக வசூல் பண்ணா இல்லைங்களா? ஒவ்வொரு செங்கலும் உங்களுக்கு உதவும் சொன்னா இல்லைங்களா? திரும்ப அந்த என்னாச்சு சார்? அந்த இடமே திமுக குடும்பத்தின் பேர் எப்படி இருந்தது? அப்ப நீ ஏமாத்திரியா? ஒட்டுமொத்த திமுக ஏமாற்றி கையில வைத்துக் கொண்டு நாட்டை சரியான தகவல் பேசினா கூட நான் குறிக்கலாம இருக்கலாம். சரி, ஓகே, செந்தில் அது பேசு சார். வெற்றி இருக்காரா? இல்ல சூர்யா இருக்காரா? சூர்யா இருக்காரா? யாரு இருக்கா சொல்லுங்க. யாருமே இல்ல, குடும்பம் இருக்குது. அப்ப நீங்க போய் வந்து மோடி சொல்ல, மோடி திரும்ப நாட்டை ஆளுகிற
சரி, ஓகே. ரெண்டு கருத்து தான். அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி அதிமுக நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஒன்று, அதை ஏன் நீங்க பண்ணல அப்படிங்கிற கேள்வியில அங்க வதர ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி பிரதானமான கேள்வி, அவர் சொல்லிட்ட பொழுது இப்படி பேசினா அப்படி பேசினாரு. ஆர்.எஸ். பாரதி பேசியதை ஊடகங்கள் கண்டித்தன, நானும் கண்டித்தேன். ஆர்.எஸ். பாரதி பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் மகளிர் அவர்களுக்கான உரிமை பயணம்னு சொல்லி லிப்டிக் பஸ்ங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்குரியவர், மாண்பு மிக்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் லிப்டிக் பஸ்ன்னு சொல்லலாமா? நான் என்ன சொல்றேன், ஆர்.எஸ். பாரதி சொன்னதை நியாயப்படுத்தல. அதுவும் நான் ஒண்ணு மட்டும் கண்டிச்சுட்டு போன மாதிரி வந்துடும். நான் திருப்பி சொல்றேன், ஓசி பஸ் என்று பொன்முடி சொன்னதும் கண்டிக்கத்தக்கதுங்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல. இப்ப மரியாதைக்குரிய பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி சொன்னது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லுங்க. எல்லாமே தப்பு தானே. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வார்த்தை, வெற்றிகொண்டான் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டார். அப்படிலாம் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் தான் நான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய மேடை பேச்சாளர்கள் பேசுவதை பற்றி விமர்சனம் இருக்கிறது, அதை விட்டுங்க. ஆனா மாண்புமிக்க பொறுப்புகள் மரியாதைக்குரிய, நான் எப்பவும் தனிப்பட்ட முறையில் மதிக்கக்கூடிய ஜெயலலிதா மேடம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மேடையில பேசுனதை நான் இந்த அரங்குல சொல்ல முடியாது, என் வாய் கூசுது. அதை சொன்னா நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. இப்படி எல்லாம் பேசணும்னு வைங்களேன், அது நல்லா இல்ல. அதுதான் நான் சொல்றேன். விவாதம் என்ன, ஸ்டாலின் பேசுனது, கருணாநிதி பேசுனது, ஒரு கேள்வி, உதயநிதி பேசுனது நான் சொல்றேன். இல்ல பொங்கல் எனக்கு நேரமே வேண்டாம். எனக்கு நேரம் வேண்டாம். கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்துதான் ஆட்சி. அமித்ஷா சொன்னது தவறாக புரிந்து கொண்டோம் என்று பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார் நண்பர். ஆம், கூட்டணி ஆட்சி கிடையாது, அமித்ஷா சொன்னது வேறு ஒன்று அப்படின்னு குமரகுரு ஒத்துக்கிறாரான்னு மட்டும் கேட்டு சொல்லி. எத்தனை முறை மோடி வந்தாரு, நாங்க அவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சோம். இப்ப எத்தனை முறை அமித்ஷா வரட்டும், அவ்வளவு லீடிங் கிடைக்கும் அப்படின்றாரு ஆராசா. இல்ல, அவரோட கணிப்பு அது. அவர் அந்த ஒரு இது கூட இல்லைன்னா அவருக்கு என்ன பண்றது? அவரோட கணிப்பு, அவரோட நியாயம். போன முறை 8 டைம் வந்தாரு சார் மோடி. இல்லைங்க, எத்தனை முறை வந்தா எத்தனை ஓட்டு வரும்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு சோனியா காந்தி இங்கே இருந்திருப்பாங்க. சோனியா காந்தி ஆட்சி மட்டும் கிடைக்கும், சோனியா காந்தி ஒரு 1000 தடவை வரும்னு சொன்னா இன்னைக்கு சோனியா காந்தி இங்கே இருப்பாங்க. அதுவா பிரச்சனை. வர கட்சி எப்படி வளருன்னு தான் பார்க்கணும். இன்னொன்று, இப்போ பெரிய ஒரு சர்ச்சை சொல்றீங்க கூட்டணி ஆட்சின்னு. கூட்டணி ஆட்சிங்கிறது எல்லா கட்சியும் கூட்டணியாக சேர்ந்து அமைக்கிற ஆட்சி. அரசியல் இல்லை, கூட்டணி அரசு வேற, கூட்டணி ஆட்சி வேற. இப்போ நாங்கள் சொல்றது கூட்டணி ஆட்சி அப்படின்னு. கூட்டணி அரசுன்னா என்ன தெரியுமா? எல்லாரும் ஓட்டையும் வாங்கிக்கிட்டு தாம் மைனாரிட்டியாக இருந்தால் கூட யாருக்கும் ஒரு சீட்டு கூட கொடுக்காம, ஒரு மந்திரி சபையில் இடம் கொடுக்காம இருந்து 2006 2011 அது மாதிரி இல்லாமல், ஒரு ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் இருக்கு, அதை பற்றி கவலையப்படாமல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு கேட்குறீங்க. கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையிலான அரசு எதுவாக இருந்தாலும் எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? அது கூட்டணி ஆட்சி வந்து என்ன பண்ண போறீங்க? சரி, கூட்டணி ஆட்சியில் என்ன பண்ண போறீங்க? இப்போ 240 இருக்கு, எல்லாரும் சேர்ந்து அமைச்சிருக்கோம். இதே 303 இருக்கும்போது எல்லாரும் சேர்த்து அமைச்சிருக்காரு. எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரும் மந்திரி சபையில் கொடுத்துருக்கோம். 330 இருக்கும்போது அதே மாதிரி பண்ணோம். நாங்கள் எங்கே, நீங்கள் எங்கே? எல்லாரையும் மதிச்சு நடக்கிற மோடி எங்கே? 2006 என்ன ஆனாலும் சரி, ஆனால் மத்தியில் நாங்கள் எல்லாரும் ஆட்சியில் இருப்போம், கூட்டாட்சியில். ஆனால் மாநிலத்தில் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டோம் மந்திரி சபையில் இடம்னு இளங்கோவன் ஓப்பனாக கேட்டார். தயவு செய்து கூட்டணியில் இடம் கொடுங்கன்னு. உடனே இங்கிருந்து 2 பேர் அங்கே போய் சோனியா காந்தி அங்கே விட்டாங்கன்னு தெரியுமா? இன்னொரு முறை கூட்டணி அரசை பற்றி பேசாதீங்கன்னு. நீங்க கூட்டணி காங்கிரஸ் ஏத்துக்கல சார், ஏத்துக்கல. இப்ப நீ காங்கிரஸ் யார்? காங்கிரஸ் இங்க இருந்த தலைவர் EVK சொல்றாரு எங்களை மந்திரி சபையில சேர்த்துக்கணும்னு. அங்க இருந்து மிரட்டலுங்க, இங்க சேர்த்துக்கணும்னா நாங்க வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்ன உடனே சோனியா காந்தி என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஆட்சி தக்க வைக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கேட்காதீங்க, தமிழ்நாட்டில் கேட்காதீங்கன்னு சொன்ன நீங்க கூட்டணி ஆட்சியா, கூட்டணி அரசா, யார் தலைமையில் அரசு, யார் தலைமையில் இல்லைன்றதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் யார் என்ன பண்ணுவோம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, சூர்யா நாங்கள் எதுக்கும் கவலைப்படலன்னு மட்டும் அண்ணன் குமரகிட்ட சொல்லிடுங்க. நாங்கள் நீங்கள் பிரிஞ்சதை நினைச்சே கவலைப்பட்டோம். ஏன்னா நீங்கள் ஒன்றா இருந்தால் தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன மரியாதைங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் நாங்கள் என்னைக்கு அவரை நம்பினோம். நான் நீங்கள் பிரியவே இல்லைன்னு தான் ஆரம்பத்தில். ஒன்றா இருந்தால் 13 இடங்களில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு 2024 ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்றா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஒன்றா இருந்து சந்தித்த அத்தனை தேர்தலும் என்ன நடந்ததுங்கிறத கணக்கு வழக்கு அப்புறம் பார்ப்போம். எங்கள் அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் அவர் என்ன பாசமோ தெரியல, என் மேலே ரொம்ப அக்கறையாக ஒன்று எடப்பாடிகிட்ட சொல்லி என்னை MP ஆக்கிடுவார் கொடுருக்கு. அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு படப்படன்னு அடிக்கிறாரு. ஆனால் வாய்ப்பு இருந்தால் எடப்பாடிகிட்ட பேசினேன், அப்புறமா ஒரு முடிவு எடுப்போம். 2வது திரும்பி வந்துட்டார். ஆச்சா ஊச்சான்னா டாஸ்மார்க்
1000 கோடி ஊழல் டாஸ்மார்க்னார். அது பகலெல்லாம் ராத்திரெல்லாம் திறந்துருக்கு. அது எப்படின்னு அதிமுக மட்டும் ராத்திரியில் கடை திறந்துருக்குது கரெக்டாக கண்டுபிடிச்சி போறீங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுதா, இல்லை நீங்க தான் திறந்து வச்சிருக்கீங்களா? என்னடா அதிகாரிகளை கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது சொல்றேன், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தெரியுது, எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க பூட்டி நீங்க திறந்திருக்குன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அந்த திறந்திருக்குன்னா எனக்கு அது திறந்திருக்குன்னு சொல்லுவேன். அப்ப பேசுறது அவரு தான் பாய் சாமத்தில் கடை திறந்திருக்கு, 24 மணி நேரம் திறந்திருக்கிறாரு. எங்கிற பட்டியலை அவரே கொடுக்கட்டும், நான் அதை கூட அப்புறம் வச்சுக்கிறேன். இன்னொன்று சொல்றாரு, நான் எங்க போய் எங்க வந்தாலும் சரி, நான் அத்தனை எதிரிகளும் அவ்வளோ பேரையும் பார்த்துட்டோம். திமுக வந்து நாங்கள் ஒழிக்காம விட மாட்டோம், கூட்டணியில் சேர்ந்துருக்கோம், அதை பொண்ணும் இதை பொண்ணும் சமாதி அது இதுன்னாரு. சார் இந்த பல பேர் சாவது போகிறது வருது இந்த கதையெல்லாம் சொல்லி 20 பேருக்கு சமாதி கட்டினது திமுக. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது என்ன நடந்ததுன்னு கூட இவருக்கு தெரியாது. அப்போல்லாம் நாம் 2 பேரும் எங்கே இருந்தோம், வயசு என்னன்னு கூட 2 பேருக்கும் தெரியாது. அடித்து போகிற வழியில் அடிச்சிட்டாரு. ஒரே ஒரு பொங்கலூர் மணிகண்டன் ஒன்றே ஒன்று மனசாட்சியோட சொல்லுவான், கலைஞரை எதிர்த்த அத்தனை தலைவர்களாக இருக்கட்டும், ஆனால் மனிதாபிமானத்தோடு அத்தனை தலைவர்களுக்கும் சமாதி கட்டி மலர் வளையம் வைத்த தலைவன் கலைஞர். அதுல எந்த கருத்தும் ஏற்பட காமராஜர் மாதிரிங்களா சார்? எல்லாரும் சார், காமராஜருக்கு பிள்ளை இல்லைங்க, கலைஞர் சார். மணிகண்டன் சார், மணிகண்டன் ஒரு நிமிஷம், மணிகண்டன் ஒரே நிமிடம், மணிகண்டன் ஒரே நிமிடம் பேச விடுங்க. மணிகண்டன் நல்லா புரிஞ்சுக்க. நீங்க காமராஜர் சொன்னா காமராஜருக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்த்து வைத்தவர் கலைஞர்னு அதுக்கும் அவர் தான் வச்சார், அதுல மாற்று கருத்து இல்லை. நான் திரும்பி இப்போ ஒண்ணு கேட்கிறேன், அப்படி சார் ஒரு நிமிஷம் சார், அப்படி உயர்ந்த அந்த தலைவனுடைய உணர்வுகளை மதிச்சு 5 முறை நாட்டை ஆண்ட ஒரு தலைவனுக்கு 6 அடி நிலந்தரம் மறுத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு தியாகியா துரோகியான்னு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதை தாண்டி இன்னொரு சப்ஜெக்ட் மணிகண்டன், நான் இதெல்லாம் விட்டுருங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு, எந்த ஒண்ணுக்காவது நீங்க தமிழ்நாட்டுக்காக கொடி பிடிச்சி டெல்லி வரைக்கும் நடந்து போன ஒரே ஒரு திட்டங்கள்ல ஒரு 10 நீங்க சொல்லுங்க. உங்க கட்சி இந்த எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பாருங்க, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்க செந்தில் சார் சொன்னாரு ஆட்டே போடுறதுன்னு, அதெல்லாம் எங்களுக்கு அர்த்தம் இல்ல. 2 பிஜேபியோட பாலிசி, ஒண்ணு ஆட்டுக்குட்டியை போடும், ஆட்டையை போடும், அது அரசியல் கட்சி. நீங்க இல்ல உதாரணமா சொல்றீங்களா திரு ஆர் ராசா குறித்து? நீங்க சமூக நீதி அடிப்படையில உங்க மக்கள் உங்க பக்கம் சொன்னா பெரம்பலூர்ல நிறுத்தாம ஏன் ஊட்டிக்கு அனுப்பிச்சுடுறீங்க? ஏன் தைரியம் இல்ல? மக்கள் நம்புறீங்களா? ஏன் தைரியம் இல்ல? அதிமுக சமூக நீதியோடு இயங்குற இயக்கம் சமூக நீதிக்காக ஐயா எடப்பாடியார் 2026 எழுதி வைங்க. நீங்க சொன்னீங்கல்ல அதிருப்தியை எந்த நாடு பொய்யான்னு சொன்னீங்க. எந்த நாடு கண்டேன்னு சொன்னீங்கல்ல சார்? அதே நாடி எடுத்து பாக்குறோம், மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த நாடு எங்க முடிச்சோம் அங்கதான் அதிருப்தியை நான் கண்டுபிடிச்சோம். 26 திமுக வீழ்த்தியே தீர்வோம். எந்த தியாகம் செய்வோம் எடப்பாடியா முதலமைச்சரை எந்த எடப்பாடி என்ன தியாகம் பண்ண போறாருன்னு சொல்லிடுங்க. நீங்க தியாகம் மட்டும் என்னுடைய நிறைவுகள் ஒண்ணுல சகோதரர் குமரகுருவுக்கு நான் நன்றி சொல்றேன். அவரு மனசாட்சியோடு ஒரு கருத்தை ஒத்துக்கொண்டார். ஒரு 3-4 வாட்டி சொன்னார் ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சின்னு. 10 ஆண்டு காலம் மக்கள் விரோத அதிமுக ஆட்சி நடந்தது, எனவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்காரு. நல்ல ஆட்சி நடந்தா ஆன்டி இன்கம்பன்சி இருக்காது. ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அப்படின்னா அங்க மக்கள் விரோத ஆட்சி நடந்துன்னு அர்த்தம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை அவர் ஒத்துக்கொண்டார். நன்றி. இன்னொன்று, ஒருபோதும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற போறதில்லை. ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். கூட்டணி அமைச்சரவை கிடையவே கிடையாது. அதிமுக தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும் என்ற உத்தரவாதத்தையும் திரு குமரகுரு அவர்கள் கொடுத்திருக்கிறார். நன்றி. ஆன்டி இன்கம்பன்சி நான் சொன்னது 10 வருடமா இருக்கும் போது எப்பேற்பட்ட ஆட்சிக்கு இருந்தாலும் அதையெல்லாம் மீறி வந்ததுன்னு சொன்னதார். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லி 5 வருஷம் தாண்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். நீங்க ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் அடுத்தடுத்த மாற்றங்கள் என்ன. விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியோட.